நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டகிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. गरुडोपरिकालमेककम्ब्रमो विलसत्केलि सरोजपाणि पद्ममो हसितोल्लसिताननं विभोत्वमो वपु आविष्कुरुषेष्मकर्धमाय. குருவாயூரப்பா, நாராயணியத்துல பட்டத்ரி இதே வார்த்தையோடு தானே ஒவ்வொரு ஸ்லோகத்தோட இவர் குருவாயூரப்பனை பார்த்து பேசுவதும், பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் தலையை ஆமோதிச்சு அங்கீகாரம் பண்ணக்கூடியதுன்றது இந்த காவியத்தினுடைய அழகுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில கர்தமருக்கு நீ தரிசனம் கொடுத்த அழகு, கருடன் பேர்ல ஏறிண்டு சர்வாலங்கார பூஷிதனாக கிருஷ்ணனான நீ அவர் பண்ண 10,000 வருஷம் தபஸனுடைய பலனாக நீ அவருக்கு அனுகிரகத்தை பண்ணையாமே என்னார். குருவாயூரப்பனும் தான் தரிசனம் கொடுத்தது சத்தியம்னு ஒத்துண்டாராம். அப்ப என்ன அழகுன்னா, அசிதோல்லசிதானனம் விபோத்வமோ வபுகு ஆவிஷ்குருஷேஸ்ம கர்தமாயா. அதாவது பகவத் உபாசனையில ஈடுபட்டவாளுக்கு, பாகவதோத்தமாளுக்கு எம்பெருமானுடைய எந்த திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு இருந்தாலும் அதுல ஒரு திருப்தியே ஏற்படாதான். பூர்ணமான ஒரு நிம்மதி, அதுல ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் அடையவே அடையாது. ஏன்னா அவனுடைய லாவண்யம், சௌந்தர்யம், அவனுடைய அழகு அப்படிப்பட்டது. அப்படி கர்தமருக்கு இவர் முழு தரிசனத்தையும் கருடன் மேல உட்கார்ந்து வேகமா வைகுண்டத்திலேருந்து ஓடி வந்து மகாலட்சுமிய வக்ஷஸ்தலத்துல காமிச்சுண்டு நாம இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்ச பல பரிணாமங்கள்ல இவர் தரிசனம் கொடுத்துட்டு கர்தமரை பார்த்து கேட்டார், கர்தமா, மகாவிஷ்ணுவான நானே உனக்கு பூர்ண தரிசனத்தை கொடுத்திருக்கேன், சந்தோஷம் தானேன்னு கேட்டாராம். கர்தமர் என்ன சொல்லணும்? என்னை விட ஒரு பாக்கியசாலி ஆனந்தப்படுறவ யார் இருப்பான்னு சொல்லணும். ஆனா சொல்லலையா. கிருஷ்ணா, உன்னுடைய தரிசனத்துல எனக்கு ஒரு சின்ன குறை இருக்குன்னாராம். என்ன குறைன்னு கேட்டார். நீ நேர நின்ற திருக்கோலத்துல பல திருக்கோயில்கள்ல எங்களுக்கு காட்சி அளிக்கிறியே, அந்த போல வந்து மகாலட்சுமிய பூர்ண உருவத்தோட உன்னுடைய ஒரு பக்கத்துல தாங்கிட்டு வந்திருந்தேன்னா நான் நல்ல தரிசனத்தை அடைஞ்சிருப்பேன். ஆனா இப்ப நீ வந்த உருவம் இருக்க, கருடோ பரிகாலமே கம்ரமோ விலசத்கேலி சரோஜ பாணி பத்மமோ. கருட வாகனத்துல வந்துட்டியே நீ, கருடன் பேர்ல எனக்கு தரிசனத்தை கொடுத்தியே, அதுல ஒரு சின்ன குறை இருக்குன்னாரா. என்ன குறைன்னா, உன்னுடைய திருவடி தரிசனத்தை என்னால முழுக்க அடைய முடியலையே அப்படின்னு கர்தமர் குறப்பட்டாராமே குருவாயூரப்பான்னு பட்டத்திரை கேட்டாராம். ஏன்னா கருட வாகனத்துல நீ அமர்ந்துட்டு வந்ததுனால உன்னுடைய 2 திருவடியும் கருடன் தன்னுடைய திருக்கைகள்ல தாங்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு முழுக்க திருவடி தரிசனம் கிடைக்கல, உன்னோட முழு உருவத்தை என்னால தரிசனம் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கூட நம்ம பல இடங்கள்ல பல வீடுகள்ல கருட வாகனத்தின் பேர்ல பிராச்சீனமாக அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, கருடன் பறந்து வந்துட்டு இருப்பார், அதுக்கு மேல சுவாமி அழகா உட்கார்ந்து இருப்பார், அவருடைய பகவானுடைய 2 திருவடிகளையும் கருடன் தன்னுடைய திருக்கைகள்ல தாங்கிட்டு இருப்பார். அப்ப அந்த கருடன் என்ன பண்ணுவாரா, சுவாமியோட திவ்ய தரிசனத்தை தானும் அடையணும்னு இவர் எழுந்துருள பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுவாமி தம் பேர்ல எப்படி இருக்கார் அமர்ந்த திருக்கோலத்திலேன்னு பாக்கிறதுக்காக கருடன் தன்னுடைய முகத்தை திருப்பி திருப்பி மகாவிஷ்ணுவை இவரும் தரிசனம் பண்ணிட்டு இருப்பாரா. அதைத்தான் இங்க கர்தமர் சொல்றார். உன்னுடைய திருவடி தரிசனம் அடையல, போதா குறைக்கு கருடன் பேர்ல எப்பவுமே உன்னை தரிசனம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு மனசு நிம்மதி அடையல, உன்னை திரும்பி வேற தன் முகத்தை திருப்பி தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். கருடனுடைய திருமுக மண்டலமானது உன்னுடைய பாதி ரூபத்தை எனக்கு மறைக்கிறது. எனக்கு தெரியறதெல்லாம் கருடனுடைய முகம் தெரியறது, உன்னுடைய திருமுகம் தெரியறது, உன்னுடைய வக்ஷஸ்தலமான ஒரு திருமார்பு, மகாலட்சுமி, கௌஸ்துபம், இதெல்லாம் கருடன் மறைச்சுட்டு இருக்கானே. எதுக்கு இந்த கருட வேஷம், கருட வாகனம்? நீ நேர வந்து எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கலாமே, உன்னுடைய முழு உருவத்தை நான் அழகா தரிசனம் பண்ணிருப்பனேன்னு இதுல கூட குருவாயூரப்பா இந்த கர்தமருக்கு ஒரு குறை இருந்துதான். அப்ப உன்னுடைய கருணையை பார்க்கணுமே. பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா உன்னுடைய கருணை, ஓஹோ கிருஷ்ணா நீ என்ன நினைச்ச, கர்தமருக்கு இப்படி ஒரு குறை இருக்கும்னு நமக்கு தெரியாம போயிடுத்தேன்னு
கருடனை அப்படியே நிக்க சொல்லி, கர்தமா இதோ பார் என்னுடைய முழு உருவத்தேன்னு அசிதோல்ல சீதானனம் விபோத்வமோ வபுகோ ஆவிஷ்குருதேஷ்ம கர்தமாஜாகா. நேர கருடனுடைய அந்த கைய ஒரு அழுத்திண்டு மகாவிஷ்ணு சட்டுன்னு எழுந்து நின்று கருட வாகனத்துல நின்ற திருக்கோலத்துல கர்தமருக்கு நீ காட்சியை கொடுத்தியாமே, இந்த ஒரு வைபவம், இந்த ஒரு கோலம் சத்தியமானு கேட்கிறார் அவர். காண கிடைக்காத காட்சி. இந்த ஸ்லோகத்துல தான் இதை நம்ம கேட்க முடியும். ஏன்னா பல திருக்கோயில்கள்ல கருட வாகனங்கள் இருக்கு, கருடோற்சவம் விமர்சையாக நடக்கிறது. அந்த திருக்கோயில்கள்ல கூட பகவான் கருட வாகனத்துல அமர்ந்த திருக்கோலத்துல தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வாகனம் பேர்ல நின்ற திருக்கோலத்துல நம்ம சேவிக்க முடியாது. அந்த ஒரு காட்சியை கர்தமருடைய ஒரு பிரார்த்தனைக்கு இணங்க அப்படி சுவாமி சட்டுன்னு எழுந்து நின்ற அடுத்த க்ஷணமே அவருக்கு பரம சந்தோஷமா. இதே பாகவதத்தை தமிழ்ல செவ்வை சூடுவார்னு ஒருத்தர் ரொம்ப அழகா பண்ணிருக்கார், சமஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு ஏத்தா போல. அவர் வர்ணிக்கக்கூடிய சமயத்துல பகவான் இந்த கர்தமருக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாருன்னா, குண்டலத்து இளவையில் எழக்குளிர் மதிவதன மண்டலத்து இலவான கை வெண்ணிலாம் மலர விண்டலத்து எழி விரை கிரை கருடல் மீது இவர்ந்து கொண்டலில் திகழ் பரணவல் முனம் குறுகினால். அப்படி குறுகி உட்கார்ந்ததுனால கர்தமருடைய ஒரு பிரார்த்தனைக்கு ஏற்ப பாயும் நீ அரங்கத்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநல் மார்போம் மரகத உருவோம் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியோர்க்கு அகலலாமே அப்படின்னு பின்னாடி தொண்டரடி பொடியாழ்வார் பகவானுடைய திவ்ய தரிசனங்கள்லாம் இப்படித்தான் மரகத உருவோட தூளோட தோளோட தூய தாமரை கண்களோட இருக்கும்னு வர்ணித்தாரோ அதே தரிசனத்தை இந்த கர்தமருக்கு கொடுத்தார். நீ சொன்னபடியே நான் கருட வாகனத்துல மேல ஏறி நின்றுட்டேன், உனக்கு என்ன பண்ண வேணும்? 10,000 வருஷம் நீ என்ன குறிச்சு எதுக்காக தபஸ் பண்ணேன்னு கேட்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு கண்ண மூடிண்டு அந்த தியானத்திலேயே ஆழ்ந்திருந்த கர்தமர் பதில் சொல்லல. ஏன்னா சுவாமியோட திவ்ய தரிசனம் அவரை திக்குமுக்காட வச்சுடுத்து. கருடன் பேர்ல நம்ம கேட்டோம், அவன் எழுந்து நிக்கிறானே, கருட வாகனத்துல சுவாமி எழுந்து கம்பீரமா நின்றான்னா காண கிடைக்காத காட்சியா இருக்கேன்னு அவர் கேட்கறதே காதல விடல. கர்தமரை மறுபடியும் கேட்கிறார், கர்தமா எதுக்காக நீ தபஸ் பண்ண, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். அதுக்கு கர்தமர் என்ன பதில் சொல்றான்றது இருக்கட்டும். அதுக்குள்ள நாம இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலுக்குள்ள போயிட்டு நாம குருவாயூருக்கு திரும்பிடலாம். உங்க எல்லாருக்கும் நினைவுல இருக்கும் ஸ்ரீ கமலவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் போந்தவாக்கம் கிராமம். செல்லக்கூடிய வழி தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் இருந்து ஊத்துக்கோட்டை செல்லக்கூடிய வழியிலே திருவள்ளூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் இதோ நாம் எம்பெருமானுடைய தரிசனத்திற்காக அவர் விமானத்தை நோக்குகின்றோம். அழகான ஒரு பெரிய விமானம், அதிலே பல பல சுதைகள். அந்த சுதைகளிலே உலகளந்த பெருமானான திருவிக்கிரமன் ஒரு திருவடியை தான் தூக்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே மற்றொரு திருவடியை அழித்துக் கொண்டு உலகத்தை அளக்கக்கூடிய ஒரு காட்சி. அதே பரிணாமத்தில் சற்றே நம்முடைய கண்ணை நகர்த்தினோமே ஆனால் ஆகா, நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்திலே இரண்யகசிபுவை தன்னுடைய மடியிலே கிடத்திக் கொண்டு அவனை அழிக்கக்கூடிய சம்காரமூர்த்தியாக இருக்கக்கூடிய காட்சி. அதே நரசிம்ம மூர்த்தியானவர் இரண்யனை அழித்து மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்திக் கொண்டு லட்சுமி நரசிம்மனாக அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களைத்தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவரையும் தரிசிக்கின்றோம். ஆகா, உயர்ந்த வாமனாவதாரத்தினுடைய காட்சி. அது மட்டுமா, இப்போது இந்த ஸ்லோகத்திலே கருடோபரி காலமேக கம்பரம் என்று கருடன் மேல் பகவான் எவ்வாறு அமர்ந்து வந்தாரோ அதையே சுதை வடிவத்திலே கருடன் மேல் அமர்ந்த மகாவிஷ்ணுவாக இங்கும் தரிசிக்கின்றோம். சீதை பிராட்டி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணர் மூவரும் அழகாக இங்கு காட்சியளிக்கின்றார்கள். அதிலே சீதையானவள் அமர்ந்த திருக்கோலத்திலேயும் ராமச்சந்திரமூர்த்தியும் அமர்ந்த திருக்கோலத்திலேயும் லக்ஷ்மணன் நின்ற திருக்கோலத்திலேயும் அவர்களுக்கு எதிரே ஆஞ்சநேயன்
கையை கூப்பிக் கொண்டு தாசபாவத்திலே சுதை வடிவத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்க, கூடவே கண்ணனும் உபதேச திருக்கோலத்தில் நமக்கு அழகாக தன்னுடைய திவ்ய தரிசனத்தை அளிக்க, இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆதிசேஷனுக்கு கீழ் தன்னுடைய திருவடிகளை தொங்கவிட்டுக் கொண்டு பரமபதநாதனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான்களுடைய பற்பல பரிணாமங்களுடைய திவ்ய தரிசனத்தோடு வெளியிலே வாகன மண்டபத்திலே இப்போது எந்த வாகனத்தின் மேல் கர்தமருக்கு பகவான் காட்சியளிக்கின்றாரோ அவருடைய அழகான கருட வாகனம், சிறிய திருவடியான ஹனுமந்த வாகனம், அது மட்டுமா சேஷ வாகனம், குதிரை வாகனம் என்று இந்த பற்பல வாகனங்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ கரியமாணிக்க பெருமாள் என்னும் ஸ்ரீனிவாசருடைய உற்சவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். காண கிடைக்காத காட்சி. உற்சவமூர்த்தியான இவர் நின்ற திருக்கோலத்திலே அழகாக கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு சதுர்புஜங்களிலே சங்கு சக்கரம் அபயகஸ்தம் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமமும் கரியமாணிக்கத்தோடு சேர்ந்திருப்பதால் கடிகஸ்தத்தோடும் இங்கு காட்சியளிக்கின்றார். உயர்ந்த தாமரை பீடத்திலே தன்னுடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டு முத்துப்பதித்த மாங்காய் மாலையுடன் கர்ண பத்திரங்களுடன் ஆகா கண்களை அகல திறந்து நமக்காக கடாட்சிக்கக்கூடிய நேத்திரத்தினுடைய திவ்ய சேவை, அதற்கு மேல் ஊர்த்வ புன்றம், கல்பதித்த கொண்டை, சிரித்த முகம், பிராச்சீனமான விக்கிரகம், ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் தாமரையை கையிலே வைத்துக் கொண்டு கருணையான திருமுகத்துடன் நம்மை கடாட்சிக்க, மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் தாமரை பூவைத்தான் கையிலே வைத்துக் கொண்டு மாலைகளை சாற்றிக் கொண்டும் மாலைகளை கலைந்தும் இங்கு இருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் என்னும் ஸ்ரீனிவாசனுடைய உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ குருவாயூருக்கு நாம் திரும்பிவிட்டோம். இங்கு கர்தமரிடத்திலே பகவான் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். தாங்கள் எதற்காக என்னை குறித்து தவம் செய்தீர்கள்? தங்களுடைய நோக்கத்தை சொல்ல வேண்டும் என்று குருவாயூரப்பா தங்களிடத்திலே கேட்க ஆரம்பிக்க, கர்தமரும் அழகாக தான் தெளிவை அடைந்து, மகாவிஷ்ணுவே, அனைத்தையும் படைத்து காத்து எங்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய உத்தமமான புருஷன் தாங்கள். கருட வாகனத்திலே எனக்கு காட்சியளித்து என்னுடைய சகலவிதமான தாபங்களையும் போக்கிய உங்களிடத்திலே நான் வேண்டக்கூடிய ஒரே ஒரு வரம், உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக என்னுடைய தகப்பனாரான பிரம்மா தன்னுடைய நிழலிலிருந்து என்னை படைத்தார் என்பது அனைத்தும் அறிந்த மகாவிஷ்ணுவான உங்களுக்கு தெரியும். ஆக உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டிய ஒரு சக்தியானது எனக்கு ஏற்பட வேண்டும். அந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பெருமை எனக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நான் உயர்ந்த ஒரு விவாகத்தை செய்து கொள்ள வேண்டும். கல்யாணமானது எனக்கு ஏற்பாடு ஆக வேண்டும். அவ்வாறு எனக்கு விவாகம் செய்து கொள்வது என்பது நோக்கமல்ல. நான் கையை பிடிக்கக்கூடிய மனைவியானவள் உயர்ந்தவளாக இருக்க வேண்டும். ஒரு அனுகூலமான ஒரு தாம்பத்தியம், அதாவது கர்தமர் கேட்ட வரம், அனுகூலமான ஒரு பத்னியானவள் எனக்கு கிடைக்கும்படியாக நான் செய்யக்கூடிய தவத்திற்கு பணிவிடை செய்பவளாகவும், உலகத்தை சிருஷ்டி செய்வதற்கு எனக்கு துணையாகவும், வம்சத்தை விருத்தி செய்பவளாகவும், பொறுமையோடு இருப்பவளாகவுமான ஒரு அனுகூலமான ஒரு பத்தினியை எனக்கு அளிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவனிடத்திலே குருவாயூரப்பா கர்தமரானவர் பிரார்த்தித்தார். மகாவிஷ்ணு சிரித்தாராம். 10,000 வருடங்கள் தவம் செய்து உன்னுடைய தவம் முழுவதும் வீணாக்கி விட்டாயே கர்தமா, ஒருவன் ஒரு பத்தினியை அனுகூலமாக அடைவதற்கு 10,000 வருடங்கள் தவம் செய்து இந்த ஒரே வரத்தை கேட்கலாமா? எனக்கென்னவோ நீ கேட்ட வரம் சரியாக தோன்றவில்லை என்று குருவாயூரப்பனான நீ சிரித்தாய். அப்போது கர்தமர் தானும் சிரித்துக் கொண்டு பதில் சொன்னாராம். கிருஷ்ணா, உலகத்திலே பிரதிகூலமான, தான் சொல்வதை கேட்காத, கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக இருக்கக்கூடிய ஒருத்தியை மனைவியாக அடைந்தவர்களுக்கு நான் கேட்ட வரத்தினுடைய உபயோகம் தெரியும். ஒரு மனிதனுக்கு பெரிய செல்வமே மனைவி நல்ல குணவதியாக அமைவதுதான். அதனால் 10,000 வருடங்கள் நாம் தவம் செய்தது வீணானாலும் பரவாயில்லை, எனக்கு உத்தமமான அனுகூலமான ஒரு பத்னியை அளிக்க வேண்டும் என்று கேட்க குருவாயூரப்பன் அதற்கு என்ன சொன்னான் என்பதை பட்டத்திரி தொடருகின்றார். அவர் தொடரக்கூடிய ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.